அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு கஷ்டத்தில் மூழ்கி இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு ஜனவரி 18ஆம் தேதி முதல் ஜென்ம ராசியில் நீச்சமும் வக்ரமும் பெற்று வலம் வந்து கொண்டிருந்த ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய செவ்வாய் அங்கிருந்து வக்ர இயக்கத்தில் பின்னோக்கி நகர்ந்து விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தில் அமருகிறாருங்க. அரிதாக நிகழக்கூடிய ஒரு அற்புதமான கிரக மாறுதலாக இந்த மாறுதல் அமைய போகிறது. ஏனென்றால் பொதுவாகவே ஒரு மண்டலம் ஒரு ராசியில் வலம் வரக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக சில ஆண்டுகளுக்கு பிறகு இது போன்று பின்னோக்கி விரயஸ்தானத்திற்குள் நுழைவதோடு மட்டுமல்லாது நீச்ச நிலையை தவிர்த்து விரயகதியிலே அங்கு செல்வதால் லாபஸ்தானத்திற்குரிய அற்புதமான யோக பலன்களை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் தடை தாமதம் இல்லாமல் கடகராசிக்காரர்களை தேடி வருவதற்கான அற்புதமான வாய்ப்பை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவேதான் கஷ்டத்தில் மூழ்கி இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு சிங்கத்தை போல் பல பிரச்சனைகளை கம்பீரமாக எதிர்கொண்டு அதிலிருந்து வெளிவருவதோடு மட்டுமல்லாது அவற்றை தங்களுக்கு சாதகமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான அற்புதமான யோக வாய்ப்புகள் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு தடை தாமதம் இல்லாமல் கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பொதுவாகவே ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசியின் அதிபதியான சந்திரனுக்கு நட்பு கிரகமாகவும் இருக்கிறார். ராசிக்கு 5 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க. பூர்வ புண்ணியாதிபதியும் கர்மாதிபதியுமாக திகழக்கூடிய மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் பொதுவாகவே ஜென்ம ராசியில் அமர்வது சாதகமான அமைப்பு. ஆனால் அவர் அங்கு வக்ரமும் நீச்சமும் பெற்று பின்னோக்கி நகர்ந்து செல்வது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட விரயத்திலும் அவர் வக்ர இயக்கத்தில் தான் சஞ்சரிக்கிறார். எனவே உறுதியாக சாதகமற்ற சூழலில் கஷ்டத்தின் மூழ்கி இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு அவற்றை சிங்கத்தை போல் கம்பீரமாக எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் வேகத்தை அபரிவிதமாக அள்ளி கொடுக்க போகிறார். ஏனென்றால் பொதுவாகவே மங்களகாரகன், பூமிக்காரகன், சகோதரக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் மனித வாழ்வில் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தையும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் கைகூட வேண்டும் என்றால் செவ்வாயின் அனுகிரகை இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட செவ்வாய் தற்போது ஒரு வகையில் ஜென்மத்தை விட்டு விலகுவது மிக சிறப்பான மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஆனால் விரயஸ்தானத்திற்குள் செல்வதால் அபரிவிதமான விரயங்களை சந்திப்பதற்கான சூழல் உறுதியாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே இந்த வேளையில் நன்கு கணித்து திட்டமிட்டு செயல்பட்டால் பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவற்றை விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாறுதலை சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அது மட்டுமல்லாது சங்கிலி தொடர்போல் நீண்டு கொண்டிருக்கக்கூடிய கடன் சார்ந்த தொல்லைகளை தவிர்க்கக்கூடிய வகையில் இந்த கிரக மாறுதலானது மிக சிறப்பான மாற்றத்திற்கு அடித்தளமிடுவதற்கான வாய்ப்பையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் செவ்வாய் வக்ர இயக்கத்தில் பின்னோக்கி நகர்வதால் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப விரயங்களை அதிகமாக சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகிறது. எனவே கடகராசிக்காரர்கள் அஷ்டம சனியின் இறுதி காலகட்டத்தில் இருக்கும் போது விரயத்தில் மங்களகாரகனும் வலம் வரக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை உறுதியாக சந்திக்க முடியும். ஏனென்றால் சுக்கிரனும் இந்த வேளையில் சனியுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். 28ஆம் தேதி முதல் உச்சம் பெற போகிறார் சுக்கிரன். எனவே நல்ல மாற்றம் மிக வலுவாக கடகராசிக்காரர்களை தேடி வருகிறது. ஏனென்றால் விரய செலவுகள் ஏற்பட்டாலும் அவற்றை நீங்கள் நிர்ணயித்து சுப விரயங்களாகவும் சௌகரியமான சூழலை உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் ஆடம்பரமான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகமும் நிறைவாக கிடைக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது குடும்பத்திற்கென நேரம் ஒதுக்க முடியவில்லையே என்று ஆதங்கப்பட்டு வந்த கடகராசிக்காரர்களுக்கு அதற்கான நேரம் சிறப்பாக இந்த தருணத்தில் கைகூடுகிறது. சுற்றுலா, ஆன்மீக சுற்றுலா மேற்கொள்வதற்கான யோகம் நிறைவாக இந்த தருணத்தில் உண்டு. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உடன் பிறந்தவர்கள், நண்பர்களுக்கிடையே ஒற்றுமை வலுப்படக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைய போகிறதுங்க.
தொடர்ந்து பல ஏமாற்றங்களையும் பின்னடைவுகளையும் பல்வேறு வகையான தடை தாமதங்களையும் சந்தித்து வந்த கடகராசிக்காரர்களுக்கு தற்போதிலிருந்து மிக சிறப்பான நல்ல மாறுதல் வலுவாக கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதை திட்டவட்டமாக செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க. உத்தியோகத்தில் உங்களது அதீத விசுவாசம், அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சிங்கத்தை போல் கம்பீரமாக எதிர்கொள்வதற்கான நல்ல ஆற்றலை வலுவாக கொடுக்கிறது. உங்களுக்கு எதிராக பலர் சூழ்ச்சி செய்தாலும் அவற்றை எண்ணி கவலை கொள்ள வேண்டாம். அது மட்டுமல்லாது உத்தியோகத்துல சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஆதரவு பெரிய அளவுல கிடைக்கவில்லை என்றாலும் கூட உற்சாகமும் உத்வேகமும் குறையாத வகையில் பணிகளை தாமதமில்லாமல் செயல்படுவதற்கான நல்ல ஆற்றலை நிறைவாக செவ்வாய் அள்ளி கொடுக்க போகிறார். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் நேர்வழியில் செயல்படக்கூடிய உங்களுக்கு உத்தியோகம் சார்ந்த பல பிரச்சனைகள் சிறப்பாக விலகும். ஆனால் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகள் கிடைப்பதில் ஒரு மந்தமான சூழல் நிலவுவதற்கான வாய்ப்பும் உள்ளது என்பதை உறுதியாக எடுத்து காட்டுகிறார். தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் பங்குதாரர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு பெறுவதில் சற்று கடினமான போராட்டம் நிலவுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை செவ்வாய் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறாருங்க. எனவே எவ்வளவு கடினமாக நேர்மையாக உழைத்தாலும் கூட இந்த வேளையில் உறுதியாக கடகராசிக்காரர்களுக்கு உங்களுடைய திட்டங்களை ஸ்மார்ட்டாக செய்து முடிக்கக்கூடிய வகையில் பல அற்புதமான வழிகளை உருவாக்க வேண்டும் என்பதை செவ்வாய் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். அப்படி வழிகளை உருவாக்கி செயல்பட்டால் பல சிரமங்கள் விலகி முன்னேற்றத்திற்கான வழிவாய்ப்புகள் உங்களை தேடி தாமாகவே வரும். கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகளிலும் சனி சுக்கிரன் சாதகமற்ற அமைப்பில் வலம் வரும்போது செவ்வாய் சாதகமாகவும் நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையில் சிறப்பான அற்புதமான நல்ல வாய்ப்புகளையும் வளர்ச்சியையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் பல திட்டங்களை ஸ்மார்ட்டாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பை வலுவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. தனித்திறமை வெளிக்கொணர்வதோடு மட்டுமல்லாது கலைத்துறை மற்றும் அரசியல் என இரு துறைகளிலும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெறுவதோடு பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான தருணமாகவும் மாற்றி அமைக்க போகிறார் செவ்வாய். அலைச்சல் அதிகரித்தாலும் கூட அதற்கு ஏற்ற ஆதாயம் உறுதியாக கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் நிறைவாக கிடைக்கிறது. விவசாயம் சார்ந்த பணிகளை முன்கூட்டியே கணித்து திட்டமிட்டு செயல்படக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு விளைச்சலும் வருமானமும் அமோகமாக அமையும். அதோடு மட்டுமல்லாது கால்நடை வளர்ப்பில் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கும். மத்திய மாநில அரசின் சலுகைகளை எதிர்பார்க்கும் கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும். மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு கடகராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் அனைத்தும் முற்றிலுமாக விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக உங்களை தேடி வருவதோடு மட்டுமல்லாது கஷ்டத்தில் மூழ்கி இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு சிங்கத்தை போல் அனைத்து விதமான கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் எதிர்கொண்டு நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்கிறது. தவற விடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல மாற்றம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். கடகராசிக்காரர்களுக்கு